ஹாய்! இன்னைக்கு ஓட்ட வடை ரெசிபி தான். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு 2 கப் புழுங்கல் அரிசிய எடுத்து நல்லா ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். உப்பு, வறுத்த வேர்க்கடல, 2 மணி நேரம் ஊற வச்சிருந்த கடலை பருப்பு இது எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உடச்சக்கல்ல மாவ நல்லா அரைச்சு இந்த மாரி பவுடர் மாரி அதில சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில தேவையான மிளகாத்தூளுமே போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் இருந்தா போட்டுக்கோங்க. இல்ல கட்டி பெருங்காயத்த வெறும் தண்ணீல கொஞ்சம் நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் அத கரைச்சு அதில ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையுமே போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல பூண்டு, வறுத்த வேர்க்கடல, காஞ்ச மிளகா இத மட்டும் போட்டு நல்லா அரைச்சு அந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டே தரும் ஓட்ட வடையில. அதனால இத மறக்காம கண்டிப்பா சேருங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு பேப்பர எடுத்து அதில எண்ணெய தடவிட்டு, அதுக்கு மேல மாவ போட்டு நல்லா தட்ட ஆரம்பிக்க வேண்டியது தான். இதோட எண்ணெயில ஒண்ணொண்ணா போட்டு எடுத்துருங்க. ஆயிலோட பபிள்ஸ் நின்னுச்சுன்னா நீங்க எடுத்துருங்க. அதோட அவ்வளோதான். அது குக் ஆயிடுச்சு. இது எங்க வீட்டு குட்டி மேடம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களாம். உட்காந்து அவங்க தான் பாதி தட்டிட்டு இருந்தாங்க. ஓட்ட வடை நல்லா வந்திருக்கு அப்படின்னாலே, ஓட்ட வடை மேல ஒரு பபிள்ஸ் மாரி இருக்கும். பூரி உப்புனா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒண்ணு வரும். அப்படி இருந்தாலே ஓட்ட வடை நல்லா இருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.